தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் முதல் வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களை, தொடுதல் நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு வாய்க்கால். நம் உள்ளத்தின் மகிழ்ச்சிகளையும் நம் உள்ளத்தின் துயரங்களையும் கூட அது வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும். நம்முடைய தொடுதல் எத்தனையோ அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. சமுதாயத்திலே உயர்ந்திருக்கின்ற ஒரு மனிதன் நம்மோடு கை குலுக்குகின்ற பொழுது நம் உள்ளத்திலே ஒரு பெருமை வருகின்றது. நானும் உயர்ந்தவன், நானும் மதிக்கப்படுகின்றேன் என்கின்ற உணர்வு நமக்கு வருகின்றது. நாம் சோர்வுற்று துன்பத்திலே, வேதனையிலே, இழப்பிலே, இகழ்ச்சியிலே, இறப்பிலே நாம் துயருற்று நின்று கொண்டிருக்கின்ற பொழுது, நம்மை நேசிக்கின்ற உள்ளங்கள் நம்மை தொடுகின்ற பொழுது நம் உள்ளத்திலே ஒரு வகையான ஆறுதலும் அமைதியும் கிடைக்கின்றது. தனிமையிலே விரக்தியிலே இருக்கின்ற மனிதனுக்கு அவனை தேடி வந்து தொடுகின்ற நல்ல உள்ளங்களுடைய தொடுதல் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தையும் வாழ்வில் பிடிப்பையும் கொடுக்கின்றது. அன்புள்ள மருத்துவருடைய தொடுதல் நோயாளியை குணப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. குருக்களுடைய பெற்றோருடைய தொடுதல் குழந்தைகளுக்கு ஆசிரை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி மனிதனுடைய தொடுதலே இத்தகைய மாற்றங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றது என்றால் ஆண்டவருடைய தொடுதல் எத்துணை மகத்தானது. அவருடைய தொடுதல் எத்தகைய மாற்றங்களையும் கிருபைகளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இதை உணர்ந்து மத்தேயு 9:18 படிக்கின்ற பொழுது யாயீர் தன் மகள் சாக கிடக்கின்ற பொழுது இயேசுவிடம் வந்து, இதோ என் மகள் நோயுற்று சாக கிடக்கின்றாள், நீர் வந்து தொட்டால் அவள் சுகம் பெற்றுக் கொள்ளுவாள் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபித்தாரே. மத்தேயு 8 படிக்கின்ற பொழுது நூற்றுவத்தலைவன் தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்க வருகின்ற பொழுது நான் வந்து தொட்டவனை சுகப்படுத்துவேன் என்று சொல்லி இயேசு சொன்னாரே. மத்தேயு 19 படிக்கின்ற பொழுது தன்னுடைய குழந்தைகளை இயேசு தொட வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் கொண்டு வருகின்ற பொழுது இயேசு அவர்களை தொட்டு ஆசீர் வழங்கி அனுப்பினாரே. இயேசுவின் தொடுதல் இறந்தவனை உயிர் பெற்று எழச் செய்தது. இயேசுவின் தொடுதல் குறைபாடாக இருந்த 5 அப்பத்தை 5000 பேர் உண்ணும் அளவிற்கு பழுகி பெருகச் செய்தது. இயேசுவின் தொடுதல் நோயுற்ற மனிதனை சுகம் கொடுத்து புது வாழ்வை பெற்றுக் கொடுத்தது. இப்படி ஆண்டவருடைய அற்புதமான தொடுதல் எத்தனையோ மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த தொடுதலை நாம் அனுபவிக்க வேண்டும். இயேசு தொடுவதற்கு நம்மை அவர் கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது இயேசு தொழுநோயாளியை தொட்டு விரும்புகிறேன் சுகமாகு என்று சொல்லி சுகம் பெற்றுக் கொடுத்ததாக அமைந்திருக்கின்றது. இந்த தொழுநோயாளி நிலையை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 10:8 இயேசு தன் சீடர்களை அனுப்புகின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் சொல்லி அனுப்புவார். தொழுநோயாளர்களை குணமாக்குங்கள் என்று சொல்லி, நலம் குன்றியோரை குணப்படுத்துங்கள் என்று சொல்லி பொதுவாக சொல்லி இருக்கின்ற இயேசு இந்த இடத்திலே தொழுநோயாளிகளை குணமாக்குங்கள் என்று சொல்வதன் நோக்கம், இயேசு வாழ்ந்த காலத்தில் தொழுநோயாளர்கள் அனுபவித்த வேதனைகள், அவருடைய புறக்கணிப்பு, அவர்கள் எல்லா நிலைகளையும் நிராகரிக்கப்பட்டிருந்த நிலை, இதை உணர்ந்ததனால் தான் இயேசு அந்த கிருபையும் தன் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். தொழுநோய் இயேசு வாழ்ந்த காலத்திலே யூதர்கள் மத்தியிலே மிகவும் ஒரு கொடிய நோயாக இருந்தது. உடலிலே ஏற்படும் எல்லா தோல் நோய்களும் தொழுநோய்களாக அங்கீகரிக்கப்பட்டன. அதை குருவானவரே ஆய்வு செய்து இது தொழுநோயா இல்லையா என்று சொல்லி அங்கீகரித்து தொழுநோயாளிகள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அப்படி புறக்கணிக்கப்பட்ட தொழுநோயாளிகளின் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? லேவியர் புத்தகம் 13:47 படிக்கின்ற பொழுது அவர்கள் கிழிந்த ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும், தலை வாரிக்கொள்ளக்கூடாது, கையிலே ஒரு மணியை வைத்துக்கொண்டு ஒளி எழுப்பிக் கொண்டே வர வேண்டும், தன்னுடைய மேலுதரை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என சொல்லி சத்தமிட்டு கொண்டு வர வேண்டும், பாளையத்திற்கு வெளியே அவர்கள் இருக்க வேண்டும், வழிபாட்டிற்கோ தொழுகை கூடத்திற்கோ நுழைவதற்கு அவர்கள் அனுமதி இல்லை. இப்படி அவர்கள் உடல் அளவிலும் சமுதாயத்திலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த தொழுநோய்க்கு காரணம் என்னென்னு சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தது அவர்கள் செய்த பாவமே. எண்ணிக்கை நூல் 12 படிக்கின்ற பொழுது மோயிசனுக்கு எதிராக மரியம் பேசுகின்ற பொழுது அவருடைய உடலிலே தொழுநோய் பீடித்ததாக சொல்லப்படுகின்றது.
2 அரசர் புத்தகத்திலே 5 படிக்கின்ற பொழுது தொழுநோயாளி நாமான் எலிசாவிடம் சுகம் பெற்று செல்லுகின்ற பொழுது நாமானிடமிருந்து பொருட்களை வாங்கி வந்த எலிசாவினுடைய பணியால் கேகசிக்கு தொழுநோய் தொற்றிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆக பாவத்தினுடைய சம்பளம் தொழுநோய் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் இத்தகைய உடலிலும் உள்ளத்திலும் உணர்வுகளிலும் புறக்கணிக்கப்பட்டு புண்படுத்தப்பட்ட நிலையிலே இருந்தும் இறந்தவர்களாகவே அந்த தொழுநோயாளர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் இயேசு இந்த சிறப்பான அதிகாரத்தையும் சீடர்களுக்கு கொடுத்து தொழுநோயாளர்களை குணப்படுத்துங்கள், அவர்களை மீண்டும் மனிதன் என்கின்ற அங்கீகாரத்தை கொடுங்கள் என்று சொல்லி தன் சீடர்களை அனுப்புகின்றார். இத்தகைய கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் இயேசுவை தேடி வருகின்றார். இந்த நிலையிலே இயேசுவினுடைய மனப்பாங்கு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒரு தொழுநோயால் தன் அருகிலே வருகின்றார் என்றால் அவன் துரத்தப்பட வேண்டும் அல்லது வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே இயேசு அவன் மீது பரிவு கொள்ளுகின்றார், தன்னுடைய அன்புள்ளத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இயேசுவும் தடைகளை தாண்டுகின்றார். மோசையினுடைய இந்த சட்டத்தின் தடைகளை தாண்டி அவன் அருகிலே வருகின்றார், அவரை கை நீட்டி தொடுகின்றார். இந்த இடத்திலே அவன் எந்தெந்த நிலைகளிலே புறக்கணிக்கப்பட்டானோ அந்த அனைத்தையும் மீண்டும் இயேசு அவருக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. அவனை உடல் அளவிலே குணப்படுத்துவதற்கு முன்னால் தன் கையை நீட்டி அவரை தொடுகின்றார். உடல் சார்ந்த உளம் சார்ந்த அவனுடைய புறக்கணிப்பை இயேசு முழுமையாக எடுத்து போடுகின்றார். விரும்புகின்றேன் என்று சொல்லி, நீ இதுவரை புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக இருந்தார், வெறுக்கப்பட்ட மனிதனாக இருந்தாய், ஒதுக்கப்பட்ட மனிதனாக இருந்தால், ஆனால் நான் உன்னை விரும்புகின்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதன் வழியாக நான் உன்னை அங்கீகரிக்கின்றேன் என்கின்ற அங்கீகாரத்தை அவருக்கு கொடுக்கின்றார். சமுதாயத்திலே மீண்டும் அவர் அங்கீகரிக்கப்பட அவருக்கு ஒரு உள்ளத்தளவில் நம்பிக்கையை கொடுக்கின்றார். அடுத்ததாக நலம் பெற்றுக்கொள் என்று சொல்லி அவருக்கு உடல் சார்ந்த புறக்கணிப்பிலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலையை கொடுக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இயேசுனுடைய பரிவுள்ளம் வார்த்தையிலும் செயலிலும் வெளிப்படுகின்றது. பெரும்பான்மையான சமயங்களில் நம்முடைய பரிவுள்ளம் பிறரை பார்த்து இரக்கப்படுகின்றோம், ஐயோ பாவம் என்று சொல்லுகின்றோம், அல்லது அவர்கள் படுகின்ற துன்பங்களையோ துயரங்களையோ கண்டு மனம் வருந்துகின்றோம். அதோடு நின்றுவிடக் கூடாது, மாறாக அவர்களுடைய அந்த துயரத்திலே, வேதனையிலே, அவருடைய புறக்கணிப்பிலே, அழுகையிலே நம்மால் முடிந்ததை செய்து அவர்கள் எந்தெந்த நிலையிலே இழந்திருக்கின்றார்களோ அதை மீண்டும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவருடைய பணியாளர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுத்து இறை வல்லமை பெற்றுக்கொள்ள, இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்போம். அதே போல தேவையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் சொல்லாலும் செயலாலும் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற மக்களாக இருப்போம். ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறந்து விடாமல் ஆண்டவருக்கு புகழ் பாடி நன்றி செலுத்தி இறைவனை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.